ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. நட்டாற்று ஈஸ்வரர் ஆலயத்தில் உரைகின்ற அகத்திய மகரிஷிகள் வழங்கிய அருளுரை. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். நட்டாற்று ஈஸ்வரனே நல் மோக்ஷம் அருளட்டும், தோஷங்கள் விலகட்டும், தொன்மைகள் விளங்கட்டும், ஈஸ்வர பதம் பற்றிட மோட்சமும் கிட்டட்டும். அருள் நிறைந்த நீர்நிலைகள் யாவுமே ஈசனின் பேராற்றலினால் நிறைந்தவை. நீர் எனும் சக்தி நிலையே இப்பூமியில் ஆட்சி புரியும் பீடமாகும். நீர்நிலைகளே மானுட வாழ்வின் ஆதாரம். வளமை பெருகவும் உதவிடும், தோஷங்கள் நீங்கிடவும் உதவிடும். யாம் உருவேற்றி பூஜித்த சிவலிங்க ரூபமே ஈசனின் பேராற்றலை ஈர்க்கும் சக்தி படைத்தது. ஏன் நட்டாற்றில் அமைக்கப்பட்டது எனில் தோஷங்கள் அண்டாதிருக்கவே என்றுணர்க. கால பைரவரின் துணை கொண்டு உருவாக்கப்படும் புதியதோர் கால மாற்றமானது அங்கங்களை வகுக்கின்றது. ஒவ்வொரு திருத்தலத்திலும் ஒவ்வொரு ஆற்றல்கள் பிரதிஷ்டை கொண்டிருக்கும். இத்திருத்தலமானது பல்வேறு ஆற்றல்களை உள்ளடக்கியது. எனினும் இத்தருணத்தில் மாறுபட்ட கால அங்கத்தினை ஏற்றுள்ளது. 6 திங்கள் காலம் வரை உருவாக உள்ள எண்ணற்ற மாற்றங்கள் யாவும் காலத்தின் புதியதோர் அங்கத்தினை உருவாக்கும். அன்பு நிறை மானுடர்களே, உணர்வு கொண்டு ஏற்றிடுங்கள். ஏனெனில் காலத்தின் மாற்றத்தினை நுண்ணிய உணர்வுகளால் மாத்திரமே ஏற்க இயலும். சூரிய ஒளி என்பது மிக நுண்ணிய இழைகளால் உருவானது. அதன் பொருட்டே பல கோள்களையும் சென்றடைகின்றது. அவ்வகையில் சூரிய ஒளியினையே உணவாக ஏற்று வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் நுண்ணிய உணர்வு அலைகளை உணரும் ஆற்றல் படைத்தவையே. இத்தருணத்தில் பற்பல நுண்ணிய இயக்கங்கள் மாறுபட்ட முறையினில் வெளிப்படுவதனை உணர வேண்டும். உணர்வுகளே உத்தமம், நுண்ணிய உணர்வுகளே அதி உத்தமம். இத்தருணத்தில் இவ்வாலயம் தனில் நிகழ்கின்ற கால மாற்றத்தை உணரக்கடவது. பெரும் மாற்றம் விரைந்து இப்பூமியில் நிகழும். இத்திருத்தலத்தில் குடிகொண்டுள்ள அகத்தீஸ்வரராகிய நட்டாற்று ஈஸ்வரர் எனும் ஈச ரூபத்தினில் 7 காப்பு நிலைகள் கலப்பூட்டப்பட்டுள்ளன. காலபைரவரின் மூலமே 7 காப்பு நிலைகளும் நீக்கப்பட இயலும். யாம் உரைப்பதனை பூரண அனுபவ அறிவாம் நுண்ணிய அறிவு கொண்டு ஏற்க கடவது. எங்கும் பூட்டப்பட்டுள்ள பல்வேறு காப்பு நிலைகள் காலபைரவரால் நீக்கப்படும். அதன் துவக்கம் இவ்வாலயம் தனில் நிகழ்கின்றது. காப்பிட்டு காக்கும் காலபைரவர் சக்தி உணர்ந்து நீக்கமர நிறைந்து மாறுபட்ட கால அங்கத்தை உருவாக்குகின்றார். அனைவரும் நுண்ணிய உணர்வு கொண்டு உணரக் கடவது. என்ன அறிய நேர்கின்றது? காலம் மாற்றம் அடைகின்றது. ஏனெனில் மானுடர்கள் பாதாள உலகம் நோக்கி பயணிக்கின்றனர். காலம் 2 கூறுகளாக மாற்றம் அடைகின்றது. 60 நாழிகை கொண்ட ஓர் தினமானது ஒரு புறம்
சுருங்கி மறுபுறம் விரிவடையும். எனில் உருவாகும் பாதாள உலகத்தில் ஒரு தினத்தினில் 40 நாழிகைகளே நிலைக்கும் என்றுணர்க. மேன்னிலை பெறுவோர் யாவரும் காலம் நீள்வதனை உணர்வர். ஒரு தினமதிலே 80 நாழிகை நேரம் உருவாவதனையும் உணர்ந்திடலாம். ஏனெனில் பிளவுறும் காலமே அனைத்திற்கும் சாட்சியாகும். எவரெல்லாம் ஒடுக்கம் கண்டு இறையினை நாடி ஆன்ம தரிசனம் கண்டிட விழைகின்றனரோ அவர்கள் யாவருமே சத்தியம் உணர்வர். ஏனெனில் கால அங்கத்தின் நீட்டிப்பு என்பதனை உணர இயலும். இறையினை நாடாதோர் யாவரும் பாதாள லோகத்தில் குன்றிய கால அங்கத்தினில் வசித்திருப்பர். இத்தருணத்தில் நிகழும் பெரும் மாற்றம் காலத்தின் அங்கத்தின் மாற்று நிலையே உணரக் கடவது. கால பைரவரிடமும் சர்வ ஈசனிடமும் ஆதி சக்தியிடமும் வினவியே நின்றிடுக. கால பைரவர் பெரும் இரகசியம் ஒன்றினை துல்லியமாய் வெளிப்படுத்துவார். யாம் இத்திருத்தலத்தினில் ஆதி சிவனை உருவாக்கி வழிபட்டதன் நோக்கம் என்பது கலி எல்லையில் மானுட ஆன்மாக்கள் விழிப்புற வேண்டும் என்பதே. சில கர்ம கணக்குகள் யாவுமே இத்தருணத்தில் நேர் செய்யப்படும். பூமி தாயின் கர்ம கணக்குகளும் கால பைரவரின் அருளினால் மாற்றமடையும். காரணம் உணர்ந்திட காரியங்கள் மலர்ந்திடும். ஒவ்வொரு காலமும் ஓர் எல்லையில் மாற்று ரூபம் ஏற்கும். அத்தகையதோர் மாற்றம் என்பது இங்கு இத்தருணத்தில் நிகழ்கின்றது. 5 திங்கள்கள் சென்றால் சத்தியத்தினை இப்பூமியில் வாழும் அனைத்து உயிர்களுமே உணர்ந்திடும். உணர்வுகள் ஓங்கிட பூரண ஆசிகள்.